இந்த தகப்பன் சொல்றாரு பாரு, ஆகையா பரலோகத்துல உங்க அப்பா இருக்கிறார், பரலோகத்துல உங்கள் டாடி இருக்கிறார். உங்க டாடி எப்படி இருக்கிறார்? நல்ல ஐஸ்வர்யமாக எப்படி இருக்கிறார்? அழகாக. எதனா குறையா உங்க அப்பாவுக்கு? ஒரு குறை இல்லை. அப்பா, இன்னைக்கு வார்த்தை என்னோடு கூட தகப்பன் இடைப்படுகிற வார்த்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது தகப்பனுடைய நிழல், நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது தகப்பனுடைய கரம், நீங்க உட்கார்ந்து இருக்கிறது தகப்பனுடைய ஸ்தலம். இது யாருக்கும் உரிமையானதல்ல. அவர் ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை. இது யாருமே வேர்வை சிந்தல, இது ரத்தம் சிந்தப்பட்டு என் தகப்பனுடைய ரத்தத்தினால சம்பாதித்த இந்த சபையில ஆண்டவரே, இந்த ஆராதனையில நீங்க பேசும்போது என்னை நான் விட்டு கொடுக்கிறேன்பான்னு சொல்லுகிற ஒவ்வொருத்தரோடு கூட இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்க, வார்த்தை இன்னைக்கு நல்ல ஃபாதர்ஸ் டே அப்படின்றதுனால இந்த தகப்பனுடைய இருதயம், the father heart, இந்த தகப்பனுடைய இருதயம் என்பது மிக முக்கியமானது, ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பயங்கரமா பிடிக்கும். ஒரு நாள் எங்க அப்பா செத்துட்டார். நான் பாஸ்டர் சொல்றீங்க, இப்ப இருக்கிறாரா இல்லையா அப்படின்னா இப்ப இருக்கிறார். அவர் கனவுல செத்துட்டார், கனவுல இறந்துட்டார். அழுவுறேன் 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 அழுவுறேன், அப்பா ஏன்ச்சுக்கப்பா, ஏன்பா என்னை விட்டு போயிட்ட அப்படின்னு பயங்கரமா அழுவுறேன். அழுந்து இந்த உள்ளந்து ஒரு பிரீத்தாவும் பாருங்க, உள்ளந்து அந்த ஒரு ஏக்கம், ஏன்ச்சு உட்காந்துன்னு ரியலா அழுதுங்கிறேன். ரியலா இருந்து கண்ணை திறந்து பட்டா ஒருத்தர் காலை புச்சுங்கிறேன். நானும் எங்க அப்பாவுடைய காலை தான் புச்சுங்கிறேன். கண்ணை திறந்து பார்த்தா அது பாஸ்டம்மாவுடைய காலா இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது அது கனவு. உடனே ஏஞ்சி அப்படியே ஜாக்கிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாக்கிங் போற மாதிரி நேராக போய் எங்க வீட்டை காலிங் பெல் அடிச்சேன். அடிச்சு பிடிச்சி கதவை திறந்தாங்க. எங்க அப்பா அப்படியே என்னடா இவ்வளோ நேரத்துக்கு வந்துக்கிற? இல்லை, சும்மா டீ குடிக்கலாம். ஏன்னா அப்பானா அந்த வார்த்தைக்கு இணை இல்லாதது. நீங்க நிறைய பேர் பாருங்க, நிறைய ஃபீல் பண்றதுன்னா, எங்க அப்பா எனக்கு ஒன்றும் செய்யல, எங்க அப்பா எனக்கு ஒரு சொத்து சேர்த்து வைக்கல, எங்க அப்பா என்னை படிக்க வைக்கல, எங்க அப்பா என்னை பெருசா நகை நட்டு செய்ய வைக்கல, எனக்கு ஏதோ செய்யல. நான் சொல்றேன், உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த விலையேற பெற்ற சொத்து என்ன தெரியுமா? எத்தனை பேர் புரியுது? உங்க சரீரத்தை கொடுத்தாரு பாரு. இந்த சரீரத்தை காட்டிலும் எங்க அப்பா எனக்கு வேற எதுவுமே கொடுக்க தேவையே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லு. சில பேர் போய் பெனாத்தின்னு இருப்போம், உங்க அப்பா எவ்வளவு மேல்றா, உங்க அப்பா வீட்டை கட்டி வச்சுக்கிறாரா, உங்க அப்பா அதுடா, உங்க அப்பா அதுடா. இல்ல 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 இல்ல, எங்க அப்பா எனக்கு ஒண்ணுமே செய்யல. சொல்லுங்க, எங்க அப்பா எனக்கு இந்த ஜீவனை தர என் பிதா இந்த தகப்பனை இந்த பூமிக்கு அனுப்பினார் பாரு. அதுக்காகவே நான் நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன். இன்னைக்கு பிள்ளைகளுடைய கலக்கம், பிள்ளைகளுடைய வேதனை. ஒருத்தன் பால்கனியில் நடக்கும்போது தவறி விழுந்து ஒரு கம்பியை பிடிச்சிக்கலாம். இப்போ ஃபயர் டீம் கீழே 4 வலைய விரிச்சு பிடிச்சுங்கிறாங்க. டாய் தம்பி, கையை கீழே விடுறா, கீழே விடு, நாங்க பிடிச்சிக்கிறோம், உனக்கு ஒன்றும் ஆகாது. இல்லை, நான் விடமாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன்னு. உடனே அவங்க அப்பாவுக்கு தகவல் போயிடுச்சு. தகவல் போய், பாவம் பையன் தவறி விழுந்துட்டான், இந்த மாதிரி ஒரு கம்பியை பிடிச்சி தொங்கினுக்கிறான், அவன் கையை விடுறா, நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னா கையை விட மாட்டான் அப்படின்னு அந்த அப்பா அடிச்சு பிடிச்சி ஓடி வண்டியை நிக்க வச்சு இப்ப சொல்றானே, மக அப்பா வந்துட்டா கைய விடுறான, டாடி வண்டியான்னு கைய விட்டான் பாரு. அதான் அப்பாவுடைய பவர். ஏன்னா அப்பான்றது பிள்ளைகளுக்கு தைரியம். பகையில பத்தி சொல்லுங்க, அப்பான்றது பிள்ளைகளுக்கு தைரியம். அப்பான்றது பிள்ளைகளுக்கு சொத்து இல்ல, அப்பான்ற பிள்ளைகளுக்கு ஒரு நேம் இல்ல, ஒரு ஃபெமிலியர் இல்ல. அப்பான்றது எனக்கு ஒரு தைரியம், எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது?
நம்ம சொல்லுவல, எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஏன்? எங்க அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு. நான் விழுந்த போதில எனக்காக இந்த பூமிக்கு வந்து எனக்கு ரத்தம் சிந்தி எந்த இடத்துலலாம் நான் விழுந்தானோ அந்த இடத்துலலாம் என்னை தூக்கி நிறுத்தினவர் என்னுடைய தகப்பன் ஒருவர் எனக்கு உண்டு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு ஒரு தகப்பன் உண்டுங்க. நான் அனாதை அல்ல. பக்கத்துல சொல்லுங்க, நான் அனாதை இல்லை, நான் தனிமையானவன் அல்ல. எங்க அப்பாவுக்கு கோடான கோடி தேவதூதர்கள் இருக்கிறாங்க. எங்க அப்பாவுடைய பவர் என்ன தெரியுமா? ஓ, அவர் இறங்கிட்டார்னா சத்ரு நிக்க முடியாது. அவர் இறங்கிட்டா தரித்திரம் வராது. அவர் பார்த்துட்டா எப்படியாப்பட்ட மனிதனையும் உயர்த்தக்கூடிய வல்லமை உள்ள ஒரு தகப்பன் எனக்கு உண்டு. கையை தட்டி நல்லா துதிங்க. எனக்கு ஒரு அப்பா கொடுத்து ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில நேரம் சொல்வீங்க, எங்க அப்பாவுடைய டச், எங்க அப்பா இன்னும் டச் பண்ணல. நான் சொல்றேன், சில அப்பாமார்கள் பிள்ளைகள் பெரிய பிள்ளை ஆன உடனே ஒரு டிஸ்டன்ஸ்ல வந்துடுறாங்க. ஒரு டிஸ்டன்ஸ், நீ பெரிய பிள்ளை ஆயிட்டமா அப்படின்னு. இந்த அப்பா பாக்குறாரு, என் பொண்ணு ஞானத்துல வளர்ந்து இருக்கிறா, அதனால என்ன பண்ணலாம், கொஞ்சம் எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். இல்ல, எல்லா அப்பா அம்மார்களுக்கும் நான் சொல்றேன், உங்க பொண்ணை காலையில் எழுந்த உடனே ஷக்கேன் பண்ணி குட் மார்னிங் மகளே, பிரைஸ் லார்ட் மகளேன்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? ஒரு தகப்பனுடைய டச் இல்லாதனால தான் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் மிஸ்யூஸ் ஆகுறாங்க. ஒரு ஃபாதருடைய அரவணைப்பு இல்லாதனால தான் எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று சொன்ன உடனே ஒரு அணைப்புக்காக, ஒரு டச்சுக்காக இன்னைக்கு பிள்ளைகள் வந்து இடறி போறாங்க. தகப்பனுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 103:13 வசனத்தை நாம் வாசிக்கலாம். Psalm chapter 103:13 பாருங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறதை போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாராம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்ற, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறாங்க. அப்பா அம்மார்கள் என்ன பண்றாங்களா? தன் பிள்ளைகளுக்காக இறங்குறாங்க. எதுல இறங்குறாங்க? அவங்க சாப்பாட்டை குறைச்சி, என் பிள்ளைக்கு இது பிடிக்கும், அவங்க சாப்பிடுறதுல ஒரு 3 ஐட்டம் இருக்குன்னா ஒன்ன சாப்பிட்டு 2 என் பிள்ளைக்கு இது பிடிக்கும்னு சொல்லி சில விஷயங்களை இறங்குவாங்க. சில நேரங்கள் அவங்களுடைய தியாகம் நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. நான் கேட்கிறேன், சில தகப்பன்மார்கள் உயிரோடு இருக்கும்போது அவங்க வேல்யூ தெரியறதில்ல, அவங்கள வேல்யூ பண்றதில்ல. அவங்க இல்லாத போது அழுவுறது, எங்க அப்பா இருந்தா நீ இப்படி பண்ணிருப்பியா, இருக்கும் போது நீ என்ன பண்ண? மதிக்கிறோமா? ஆவிக்குரிய தகப்பன் கூட அப்படிதாங்க. உங்களுக்கு ஒரு தகப்பனை இந்த இடத்துல பலிபீடத்துல நிக்க வச்சிருக்கிறார், உங்களுக்கு ஆலோசனைக்கு, உங்களுக்கு புத்தி சொல்ல. உங்களை அந்த தேவன் இந்த பூமியில இறங்கி ஆசீர்வதிக்க முடியாது என்பதற்காக தான் இந்த சபைக்கு ஒரு தகப்பனை ஏறெடுத்து, நீ ஆசீர்வதி மக, உன் நிமித்தமா நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர் விடு, அவர் எப்பவுமே அப்படித்தான் பேசுவார். சில நேரங்களில் நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன தெரியுமா? நம்ம இருதயம், நம்மளுடைய நினைவு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உன் ஸ்பிரிச்சுவல் ஃபாதரை நீ எப்படி நினைக்கிற, நீ எப்படி கனப்படுத்துற, அப்படிதான் உன் வாழ்க்கை கனம். ஏன் தெரியுமா? அவர் பிதாவின் ஸ்தானத்தை தேவன் இந்த பூமியில் அவருக்கு கொடுத்து இருக்கிறார். எத்தனை பேர் புரியுது? பாருங்க, Matthew chapter 5:48. Matthew 5ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருந்ததை போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். உன் தகப்பன் யாரு? பூர்ணமானவர், எந்த குறை இல்லை, எந்த விதமான குறை இல்லை. அவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறபடியாய் நீங்களும், அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு?
என்ன நான் எப்படி வாழ்றனோ அப்படி நீங்க இந்த பூமியில வாழணும். எத்தனை பேர் நல்லா கையை தட்டி சொல்லுங்க, ஆமா எப்படி வாழணுமோ அப்படியாப்பட்ட அப்பா பாருங்க. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் டாடி, அதனால்தான் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் கற்றுக் கொடுக்கிறார். இந்த தகப்பன் அவர் சொல்றார் பாரு, ஆகையால் பரலோகத்தில் உங்க அப்பா இருக்கிறார், பரலோகத்தில் உங்கள் டாடி இருக்கிறார். உங்க டாடி எப்படி இருக்கிறார்? நல்ல ஐஸ்வர்யமாகிறார். எப்படி இருக்கிறார்? அழகாகிறார். எதனா குறையா உங்க அப்பாவுக்கு? ஒரு குறை இல்லை. பகல பட்சம் எங்க அப்பாவுக்கு ஒரு குறை இல்லை. தைரியம் இருந்தா ஜோரா சொல்ல முடியும். தைரியம் இருக்கா சொல்லுங்க, எங்க அப்பாவுக்கு ஒரு குறை இல்லை. எங்க அப்பாவை நான் அதிகமா நேசிக்கிறத காட்டிலையும் என் மனைவி அதிகமா என் குடும்பத்தை நேசிக்கிறாங்க. ஏன் சொல்லுங்க, இது என் கணவனுடைய அப்பா இல்லை, இந்த வீட்டில் வாழ வந்துக்கிறதுனால அவர் என்னுடைய அப்பா. அந்த கணம் எத்தனை புரியுது நான் சொல்றது? ஏன்னா கணத்துக்குரியவர் நம்ம தேவன் யாரு சொல்லுங்க, கணத்துக்குரியவர். என் அப்பா யாரு? கணத்துக்குரியவர், ரொம்ப கனமானவர், ரொம்ப ஆனரபிள், எல்லாருமே மதிக்கக்கூடியவர், யாருக்கும் எந்த குறையும் வைக்காதவர். சொல்லுங்க, எந்த குறையும் எங்க அப்பா வைக்காதவர். ஏன்? ஜீவனை தந்து ஜீவனை காத்து பாவத்துக்காய் மரித்து நீதிக்காய் பிழைக்கும்படி செய்தவர் என் தகப்பன். நல்ல ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களா? சில கேரக்டர்ஸ் இருக்கும். நம்ம ஃபாதர் ஹார்ட்னும் போது நம்ம எப்படி பார்க்குறோம்னா வெறும் ஆண்களை மட்டும் பார்க்குறோம். இல்லை, ஆண்களுக்கு மட்டும் ஃபாதர் ஹார்ட் இல்லை, நிறைய அம்மாமார்களுக்கும் தகப்பனுடைய இருதயம் இருக்கு. நிறைய அம்மாமார்களுக்கு தகப்பனுடைய இருதயம் இல்லைன்னா அந்த குடும்பம் கட்டப்படாது. நிறைய சகோதரிகள்மார்களுக்கு தகப்பனுடைய இருதயம் இருக்கு. நிறைய சிறு பிள்ளைகளுக்கும் தகப்பனுடைய இருதயம் இருக்கு. அவங்க நடைமுறையெல்லாம் அவங்க கிட்ட பழகும் போது, அவங்க கிட்ட பேசும்போது எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? ஒரு நாள் பீச் ஓரமா ஒரு அப்பாவும் பையனும் நடந்து போயினே இருந்திருக்காங்க. அப்பா அவங்க பையன் சொல்லியிருக்கான், அப்பா அப்பா கொஞ்சம் தூரம் அப்படியே கப்பலில் போயிட்டு வரலாம்ப்பா அப்படின்னு. அப்படியா மக, சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்பா நீங்க இருக்கிறீங்கப்பா, 5 o'clock என்னப்பா, 1 hour இப்படி வந்துடலாம். சரி, ஒரு படகோட்டியை கூப்பிட்டு கப்பலில் உட்காந்து வா மக போலாம். நேரம் போயினே இருக்கிறாங்க. இருட்டாயிடுச்சு. இருட்டான உடனே இந்த பையனுக்கு பயம், பயங்கரமான பயம். இந்த பையன் சொல்றான், அப்பா எனக்கு பயமா இருக்கு. அப்பா சொல்ற, ஏய் டாடி இருக்கிறேன், எதோ பயப்படாத. அப்பா இருட்டாயிடுச்சுப்பா. இப்போ இந்த போட் ஓட்டுற சொல்றாராம், சார் போக முடியாது சார். ஏன்? இருட்டாயிடுச்சுன்னா ரூட்டு தெரியாது சார், வந்த ரூட்டு கரெக்டா போக முடியாது சார், போக முடியாது. அலை பயங்கரமா அடிக்குது, சரியான அலை, சரியான அலை. அப்பா சொல்றாரு, டேய் மகன், டாடி சொல்ற பேச்சு கேளு, என்னன்னா நடக்கட்டும், இந்த பலகையை மட்டும் விட்டுறாத, இந்த பலகையை கெட்டியமா பிடிச்சுக்கோ. டாடி பயமா இருக்க. அப்பா இருக்கிறேன், அப்பா இருக்கிறேன். உடனே இன்னொரு பெரிய ஆளை வந்து படகு தமார்னு உடஞ்சிருது. உடஞ்ச உடனே அப்பா நீச்சல் அச்சுங்கிறாரு. நீச்சல் அச்சுக்கின்னு அப்பா கத்துறாரு, மகன் நான் ஒரு பலகையை பிடிச்சுக்கோன்னு சொன்னேன்னு, என்ன அலை வந்தாலும் நீ அந்த பலகையை விடாத, பிடிச்சுக்கோ, கெட்டிமா பிடிச்சுக்கோ. டாடி டாடி எனக்கு நீச்சல் தெரியாது, நீ பலகையை பிடிச்சுக்கோ, நீ பலகையை பிடிச்சுக்கோ. நான் கரைக்கு நீந்தி போறேன், யாரா ஒரு மீனவன் இருப்பான், ஏதாவது ஒரு படகு இருக்கும், நான் அவரை எப்படியாவது கூட்டிட்டு வந்து என் மகனை நான் மீட்டெடுப்பேன். ஆனா அப்பாவுடைய கட்டளை என்ன தெரியுமா? என்ன அலை வந்தாலும் இந்த பலகையை விடக்கூடாது. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, என்ன அலை வந்தாலும் இந்த பலகையை விடக்கூடாது.
கொஞ்ச நேரம் நீந்தி திரும்பி பார்த்து சொல்றாரா, மை சன், மை சன். டாடி சொல்லுங்க டாடி, இருட்டு அதிகமாகும், பலகைய விடாத. இருட்டு பயங்கரமா உன்னை சூழும், இருட்டு உன்னை பயமுறுத்தும், நீ பலகைய மட்டும் விடாத, கெட்டிமா பிடிச்சுக்கோ. சரி டாடி. உன்னை கொஞ்சம் தூரம் போய் சொல்றானா, மக, எஸ் டாடி இருக்கிறியா? எஸ். மக, பூச்சிங்க வரண்டா, சில பூச்சிங்க வரும், உன்னை கட்டிக்கிறதுக்குனே வரும், உன்னை சீன்றதுக்குனே வரும், உன்னை வேவ் பார்க்க வரும், சில பூச்சிகள் வரும். சரி டாடி, என்ன பூச்சி வந்தாலோ, என்ன கார் இருள் வந்தாலோ, நான் கொடுத்த பாரு ஒரு பலகை, அந்த பலகையை பத்திரமா பிடிச்சுக்கோ. சரி டாடி, சரி டாடி. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துட்டு சொல்றான், சன், அப்பா பலகைய பிடிச்சுங்கிறப்பா. டே, டைம் ஆவ ஆவ அலை ரொம்ப வருதுடா. நாட்கள் போக சில தூக்கி போடும், சிலது உன்னை இழுக்க பார்க்கும், சிலது வீழ நினைக்கும், உன்னை கவுத்து போட நினைக்கும் சில அலைகள். ஆனா பலகைய விடாத மக. இல்ல டாடி, விட மாட்டேன். இது எங்க அப்பாவுடைய வார்த்தை, இது எங்க அப்பாவுடைய கட்டளை, இது எங்க அப்பா சொன்னது. எந்த இருள் வந்தாலோ, எந்த பூச்சி வந்தாலோ, எந்த அலை வந்தாலோ, நான் இந்த பலகையை விட மாட்டேன். அப்பா போறாரு கரைக்கு. போய் கரையை பார்த்து அங்க இருக்கிற மீனவர்களை பார்த்து, ஐயா ஐயா, என் புள்ள தவிச்சுன்னுகிறான், என் புள்ள துடிச்சுன்னுகிறான், என் புள்ள ஜீவனுக்கு போராடுறான், கொஞ்சம் வாங்கலே. மீனவர் சொல்றாங்க, விடியிட்டு காலையில் ஆகணும், ஒரு early morning ஆகணும், midnight போக முடியாது. இவர் தவிக்கிறாரு, இவர் பரிதவிக்கிறாரு, யா வாங்கலே. இயேசு என்ற ஒரு அப்பா சிலுவையில நம் ஜீவன் பாவத்துக்கோ, இதோ பொல்லாத பிசாசுக்கோ, இந்த உலகத்தில் ஆபத்துக்கோ நாம் துடிச்சு கொண்டு இருக்கும்போது இயேசு அப்படிதான் பரிதவிச்சாரு. டேக் டைம். இந்த டைமை சிலுவையில எடுத்துக்கினாரு. சிலுவிலை எடுக்கும் போதெல்லாம், சிலுவிலை தொங்கும் போதெல்லாம், ஐயோ என் பிள்ளை ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறான், என் பிள்ளை ஏதோ ஒரு கண்ணீர்ல இருக்கிறான், என் பிள்ளை ஏதோ ஒரு பிரச்சனைல இருக்கிறான், பரவாயில்ல, என் சரீரத்தில் இருக்கிற ரத்தம் இறங்கட்டும், என்ன வலி வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என் பிள்ளையை காப்பாத்துறதுதான் நோக்கம். எத்தனை பேர் புரியுது? காலையில விடியுது, விடிஞ்ச உடனே எல்லாரும் எழுப்பி வாங்க போவோம் அப்படின்ன உடனே அந்த கப்பல்ல ஏறி அந்த மீனவர்கள் படகை ஓட்டிட்டு இருக்கும்போது இந்த அப்பா கம்பீரமா நின்னுங்கிறாரு. ஏன்? என் பிள்ளைய மீட்க போறேன், என் பிள்ளைய மீட்க போறேன். என் பிள்ளை கிட்ட போனது, சன், டாடி பலகைய விட்டுட்டியா? இல்ல டாடி, பலகைய பிடிச்சுங்கிற. பலகைய நான் விடல, பலகைய நான் விடல, பலகைய நான் விடல. இவர் போறாரு, கிட்ட போய் கைய கொடுத்து இந்த படகுல தூக்கி நிக்க வச்சாரு. நிக்க வச்ச உடனே டாடி கேட்டாராம், மக பயந்துட்டியா? ஆமா டாடி பயந்த டாடி. ரொம்ப பயந்துட்டியா? ஆமா டாடி பயந்துட்ட. அப்ப எப்படி உன்னை நீ தைரியப்படுத்திக்கின? டாடி பலகன்ற ஆபத்து காலத்துல இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோ நீ சொன்னியே, எந்த இருள் வந்தாலும் இதை விட்டுறாதேன்னு சொன்னீங்களே, எந்த பூச்சி வந்தாலும் இதை விடாதேன்னு சொன்னீங்களே, எந்த அலைகள் வந்தாலும் பலகை என்ற இந்த வார்த்தை இந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை நான் பிடிச்சுக்கிறதுனால, ஆமென். இன்னைக்கு இருள் வந்தா வார்த்தையை விட்டுடுறோம், இன்னைக்கு பூச்சி வந்துச்சுன்னா வார்த்தையை விட்டுடுறோம், இன்னைக்கு அலை வந்துச்சுன்னா வார்த்தையை விட்டுடுறோம். அப்புறம் சொல்றோம், அப்பா நான் கஷ்டப்படுறப்பா கஷ்டப்படுறப்பா. உன் அப்பா என்ன சொன்னாரு? வார்த்தையை பிடிச்சுக்கோ. உன் அப்பா என்ன சொன்னாரு? வார்த்தையின்படி நட. உன் அப்பா என்ன சொன்னாரு? வார்த்தை இரவும் பகலும் தியானி. உன் அப்பா என்ன சொன்னாரு? வார்த்தை உன்னை கீழே விடாதுன்னாரு. உன் அப்பா என்ன சொன்னாரு? உன்னை வாளாக்காமல் தலையாக்குனாரு. உன் அப்பா என்ன சொன்னாரு? உன்னை கீழாக்காமல் மேலாக்குனாரு. உன் அப்பா என்ன சொன்னாரு? இந்த பூமியில் இருக்கிற சகல
ஜனங்களை காட்டிலும் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். பிடிச்சுக்கோ வார்த்தையை. அப்பா சொல்றது என்ன தெரியுமா? வார்த்தையை பிடிச்சுக்கோ, வார்த்தையை பிடிச்சுக்கோ. ஒரு நாள் அவர் வருவாரு, மேகங்கள் நடுவிலே எக்கால சத்தத்தோடு தேவ தூதர்களோடு கூட வந்து இந்த பூமியில நமக்கு இருக்கிற வேதனை, இந்த பூமியில நமக்கு இருக்கிற துன்பங்கள், இந்த பூமியில இருக்கிற இந்த கஷ்டங்களுக்கு அவர் கரத்தை குடிச்சு நம்மளை தூக்கி அழகாய் சுமந்து கொண்டு போற வரைக்கும் இந்த வார்த்தையை நம்ம பிடிச்சுக்கணும். எங்க அப்பாவுடைய கட்டளை, எனக்கு ஒரு பத்திரம் கொடுத்தாங்கன்னா, இந்தப்பா மக, இதம்பா லேண்டு பத்திரம், இது பத்திரமா வச்சுக்கோ. அது பத்திரமா வச்சிருந்தாதான் இது எந்த சொத்து. அதை நீ மிஸ் பண்ணிட்டீனா நீ என்னதான் எங்க அப்பாது லேண்டு எங்க அப்பாது லேண்டு நீ சொல்லினே தான் இருக்கணும். ஆனா வார்த்தைன்ற ஒரு பத்திரம் இருந்தா யாருக்கும் சொல்ல தேவையில்லை, இந்த வார்த்தை பேசும், இந்த சொத்து இவங்களது தான்ட்டு. எத்தனை பேர் புரியுது? தகப்பனுடைய இருதயம் வார்த்தையே தான் ஒரு ஃபோக்கஸ்ட். வார்த்தையின்படி நட, வார்த்தையின்படி வாழு, வார்த்தை உங்களுக்கு சமாதானம், வார்த்தை உங்களுக்கு உயர்வு. ஏன்னா அப்பாக்களுடைய வார்த்தை, ஏன்னா அப்பா அறிவை தருவார், அம்மா அன்பை தரும். அப்பா என்ன தருவாரு? அறிவு. அப்பானா என்னது? அறிவு. அப்பானா என்னது? தைரியம். அப்பா இருந்தா பயம் இல்லை. என்ன மாதிரி கோல அப்பானா இருக்கட்டும், என்ன மாதிரி பலன் இல்லாத அப்பானா இருக்கட்டும், ஆனா அவங்க பிள்ளைக்கு அவங்க அப்பா ஒரு ஹீரோ. எத்தனை பேர் புரியுது? எங்க அப்பா வராருன்னா தைரியம். பிள்ளைங்க அழுவமா சொல்லுவாங்க, எங்க அப்பா கிட்ட சொல்றாரு. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு யார் தைரியம்? அப்பா. அப்பா அறிவை கொடுப்பாரு, அறிவை உணர்ச்சுவாரு, அறிவை போதிப்பாரு. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? எத்தனை பேர் புரியுது? இங்க பாருங்க, இந்த இடத்துல வாசிக்கலாம் அப்படியே. லூக்கா 10:30, 31, 32 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா chapter 10 and 30. இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளன் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். ஏன் தெரியுங்களா? அவன் வந்து பாருங்க, எருசலேம்ல இருந்தான். எருசலேம் மகா பரிசுத்தமான ஸ்தலம், எருசலேம் தைரியமான ஸ்தலம், எருசலேம்ல அப்பா இருக்கிற ஸ்தலம். ஒரு தகப்பன் இருக்கிற ஸ்தலத்தை விட்டு இவன் எப்ப இறங்குறானோ அப்பவே திருடங்களுடைய பார்வையில தென்பட்டுறான். அப்பாவுடைய பாதுகாப்புல இருக்கிற வரைக்கும் யாரோ தொட முடியல, யாரோ வஸ்திரத்தை டச் பண்ண முடியல, யாருமே அவங்க கிட்ட இருந்து ஒன்னும் பறித்து கொள்ள முடியல. எப்போ தகப்பனுடைய பாதுகாப்பை விட்டு இவன் இறங்கினானோ வழி அருகில யார் அகப்பட்டுதான்? திருட. இந்த கள்ளன் என்ன பண்ணிட்டான்? உடனே அவனை பிடிச்சி அவன் வஸ்திரங்களை உரிந்து அவனை காயப்படுத்தி அவனை அடிச்சு ரோட்ல போட்டு போயிட்டான். தகப்பனுடைய அந்த நிழல், தகப்பனுடைய பாதுகாப்பு, சபை ஒரு பாதுகாப்பு, சபை ஒரு பாதுகாப்பு. அவர் ரத்தத்தினாலே அவருக்குள்ள இருக்க இந்த வார்த்தையை கொடுத்து நான் எனக்கு பாதுகாப்புப்பா. யாருக்கு எப்படியோ தெரியல, சபை என்னை பாதுகாக்குது, என் ஜீவனை பாதுகாக்குது, என் குடும்பத்தை பாதுகாக்குது, என் பிள்ளையை பாதுகாக்குது, என் தலைமுறையை பாதுகாக்குது. ஏன்? இது தகப்பனுடைய நிழல். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? வழி அருகில இருக்கான், அச்சு போட்டாங்க, இருக்கிறதெல்லாம் புடிங்கினாங்க. நடந்தது என்ன? வாசிக்கலாம் அப்படியே.
அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு விலகி போன. ஏன்னா அவருக்குள்ள என்ன இல்ல, அழைப்பு இருந்தது, தகப்பனுடைய இருதயம் இல்லை. சில நேரங்களில் பாருங்க, நிறைய பேர் அழைக்கப்பட்டிருப்பாங்க, ஹார்ட்ல செயல்பட மாட்டாங்க. நிறைய பேர் ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி இருப்பாங்க, ஆனா இருதயம் பாத்தீங்கன்னா சில்லற பசங்க மாதிரி இருக்கும். பார்க்க ரொம்ப பெரிய ஆளு, ஒரு அப்படியே ஊரே போற்ற மாதிரி இருக்கும், செயலெல்லாம் ஒரு மாதிரி அற்பமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லை, கனமான தகப்பனுடைய இருதயம் இல்லை. தன்னை பெருமையா பேசிக்குவாங்க, தன்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் காமிச்சுக்குவாங்க. ஆனா அங்க ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான், அவனை தூக்கணும்ன்ற ஒரு தகப்பனுடைய இருதயம் என்ன இல்ல இல்ல. ரெண்டாவது பாருங்க 32. அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். நம்ம சொல்றோம்ல, கிறிஸ்துவ குடும்பம், லேவி அழைக்கப்பட்ட குடும்பம். ஆனா அழைக்கப்பட்ட குடும்பம் என்ன இல்ல இல்ல இது என் அழைப்பு இல்லைன்னு விலகி போகுது. தகப்பனுடைய இருதயம் அங்க தென்படல. இங்க பாருங்க, பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு. யார் அவன்? சமாரியன். ஒரு சமாரியன் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன். இன்னைக்கு நான் சொல்றேன், பெரிய மனிதர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு இருதயம் சாதாரணமா இருக்கிற குடும்பங்களுக்குள்ள அந்த இருதயங்களை பார்க்க முடியும். ஒரு சமாரியன் ஒருவன் அவ்வழியாய் வருகையில் அவன் கழுதையை கூட்டுக்கின்னு போய் தோபி வேலை செஞ்சு அந்த துணியெல்லாம் கசக்கி காய போட்டு அவ்வழியா வரான். வரும்போது அவன் பார்க்கிறான். அவன் பார்த்த உடனே வாசிங்கம்மா, அவனை கண்டு என்னது பாருங்க, ஒரு தகப்பன் என்பது மனதுருக்கத்துக்குரியவர். சொல்லுங்க, தகப்பன் என்பது மனதுருக்கத்துக்குரியவர். தகப்பன்னா தைரியம். சொல்லுங்க, தகப்பன்னா தைரியம். சொல்றவங்களுக்கு மட்டும் தைரியம் தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு இயேசுவுக்கு பயப்படுறாங்களோ இல்லையா, பிசாசுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. பிசாசு வருதுன்னா ஏச்சு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, எட்டு தண்ணி எட்டு ஆயில். ஆனா இயேசு தகப்பனா வராரு, தகப்பனா வராரு, தகப்பனா வராரு. சொல்லுங்க, எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. எனக்கு பயமே இல்லை. ஏன்னா அவர் அப்பா பிதா என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை என் மேல தந்திருக்கிறார். கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், அப்பா பிதா என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி என் மேல இருக்கு. எனக்கு தைரியம் இருக்கு. ரெண்டாவது, எனக்கு அறிவு இருக்கு. இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை நீங்கள் கை கொள்ளும் போது நீங்க நடக்க வேண்டிய வழி. மூன்றாவது, தகப்பன்னா மனதுருகும். மனதுருகும் சொல்றல, மனதுருகும் தெய்வமே ஏசையா சொல்றமா இல்லையா? அவர் மனதுருகும். அப்பானா மனதுருகும். நீங்க என்னன்னா பாருங்க, 1000 தப்பு பண்ணாலும் பிள்ளைகள் மேல் மனதுருகும். எங்க வீட்டில் நடந்த ஒரு சின்ன சம்பவம் நைட் நான் சொல்றேன். ஏன்னா நான் சாட்சிக்கு தான் சொல்வேன், என் பிள்ளைங்க அப்படின்றது இல்லை. நான் வந்து ஒரு ஜூஸ் வாங்கி வச்சிருந்தேன் வீட்டில். ஒரு 2-3 நாளாக நான் குடிக்கல, அது அப்படியே ஃப்ரிட்ஜிலேயே இருக்கு. நேற்று பார்த்தா ஃப்ரிட்ஜில் திறந்து பார்க்குறேன், அந்த ஜூஸ் பாட்டில் இல்லை. நான் ஆசையாக திறந்து பார்த்தேன், கொஞ்ச நேரம் குடிச்சாதான் நைட்டெல்லாம் முழிச்சு நின்று நம்ம சில காரியங்களை ஜெபிக்க முடியும். பார்த்தா இல்லை, ஷாக் ஆயிடுச்சு. உடனே நான் ஜோனா கேட்குறேன், ஜோனா ஜூஸ் பாட்டில் எங்க? டாடி அது எப்படி திறக்கணும்னு கூட எனக்கு தெரியல டாடி நீச்சு. உடனே ஜோனா குடிச்சேன் நான் குடிச்சேன்னு சொல்லிடு. உடனே
முள்ளமா ஜேடன்ல கொஞ்சமா குடிச்ச டாடி. பகல ஜேடன் சொல்றான், டாடி கொஞ்சமா. அப்ப நீங்க தானே குடிச்சீங்க. அப்படியே பெல்ட் எடுத்துக்கின்னு அடி அடி அடின்னு அச்சுங்கிற. நீ குடிச்சிருந்து தப்பு இல்லை, நீ குடிக்கலன்னு சொல்ல பாரு, அது தப்பு. பொய் சொல்றியான்னு அடி அடின்னு அடிக்கிற. அச்சனே இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தர் சவுண்டு கொடுக்குறான், ஏய் என்றான். யாரா ஏய் திரும்பி பார்த்தா ஜேடன். என்ன நீ அச்சிலேங்கிற? அவங்க அக்காவை அச்ச உடனே அவன் என்ன நினைக்கிறானா, எங்க அக்காவை அச்சுனேகிறிய, என்னையும் 2 அடி அடி. நான் அடி வேண்டா வாங்கிக்கிறேன், ஆனா எங்க அக்காவை மட்டும் நீ அச்சுனேகிறிய. அவன் ஏய் என்ன அக்காவை அச்சுனேகிறேன்னு சொன்ன உடனே பெல்ட்டை நான் கீழே வச்சுட்டேன். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த ஒரு மனது இருக்கும். அது குழந்தைகளுக்குள்ளவே இருக்கு. இன்னைக்கு பெரியவங்களா இருக்கிற நமக்கு சில நேரங்களில் மனதுருக்கம் வரவே மாட்டேது. இயேசுவின் அன்பை பேசுறோம், இயேசுவை ருசி பார்க்கிறோம், அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசிக்கிறோம். அன்புக்கு அடையாளமாய் அவர் சரீரம் பிக்கப்பட்டது என்று நினைவு கூறுகிறோம். ஆனா மனதுருக்கம், ஒருத்தர் பார்த்தா அப்படியே ஒரு மனதுருக்கம். நம்ம எவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கிறோம் முக்கியம் இல்லை, நம்ம என்ன சம்பாதிக்கிறோம் முக்கியம் இல்லை, நம்ம எப்படி வாழ்றோன்றது முக்கியம் இல்லை, நமக்குள்ள ஒரு மனதுருக்கம் வரணும். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, ஒருத்தர் பலவீனமா இருக்கிறாங்க. ஆனா உங்களை நான் என்ன சொல்றேன், தசபாகம் எங்க, காணிக்கை எங்க, சபையில இவ்வளவு நடந்துங்குது எங்க உங்க கான்ட்ரிபியூஷன்? ஏன் தெரியுமா? அது என்னால செய்ய முடியாதுன்றதுக்கு இல்ல. சபை என்பது அது நான் ஒண்டி செஞ்சு என்ன காண்பிக்கிறதுக்கு இல்ல, அது எல்லாருடைய கரங்கள் இருக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? அவர்கிட்ட இருக்குது, அவர் செய்யறாரு. நான் சொல்றேனே, எங்க கிட்ட எவ்வளவு இருந்தாலும் நான் ஒண்டி சபை கட்ட முடியாது. அது தேவன் விரும்புறது இல்ல, அது சபைக்கு ஆசீர்வாதம் இல்ல. உனக்கு பலன் இருக்கின்றதுக்காக உங்க பலனை காண்பிக்கிறதுக்கு சபை அல்ல, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிரியை, கர்த்தருடைய பிரசன்னம். சில பேருக்கு எனக்கே அந்த கேள்வி இருக்கும், இந்த பாஸ்டர் கிட்ட இத்தனை கோடி இருக்கு, இந்த பாஸ்டர் கிட்ட ஃப்ளைட் இருக்கு, இந்த பாஸ்டர் கிட்ட காரெல்லாம் இருக்கு, இவரு என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாரு? அப்பதான் ஆவியானவர் சொன்னாரு, தம்பி தம்பி எவ்வளவு இருந்தாலும் அது நான் என் பிள்ளைக்கு நான் கொடுக்கிறது. சபை கர்த்தர் பிள்ளைகளை கொண்டுதான். ஒரு மனதுருக்கம் வரணும் நமக்கு. கல் நெஞ்சமா இருக்க கூடாது. அப்பா ஸ்தானத்துல இருக்கிறோம், ஒரு தகப்பனா இருக்கிறீங்க. அந்த மனதுருக்கம் பாருங்க. அந்த கழுதைய கட்டி மேல துணி வச்சுன்னு அந்த வழியாய் போறவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? மனதுருகம். அவன் மனதுருகி போடுங்க 34 போடு. கிட்ட வந்து அவனுடைய காயங்களை என்ன பண்ணாரா? என்ன கொடுத்தாரு? என்ன அனாயிண்டிங். ஏன்? ஒரு அனாயிண்டிங் இருந்தாதான் உற்சாகமாய் கர்த்தரை துதிக்க முடியும். அனாயிண்டிங் இருந்தாதான் வார்த்தை கேட்க முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அனாயிண்டிங். சொல்லுங்க அனாயிண்டிங். சொல்லுங்க நல்லா சொல்லுங்க, அனாயிண்டிங். அபிஷேகம். அந்த அபிஷேகத்துக்கு அடையாளமாய் என்ன? ஏன் நீ சோர்ந்து போய் கிடக்கிற, நீ தோர்ந்து போய் கிடக்கிற, நீ காயப்பட்டு கிடக்கிற, உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்கிச்சுனா உன்னுடைய உள்ளான காயங்கள் மாறும். ஆயில கொடுக்கிறார், இரண்டாவது திராட்சை ரசத்தை கொடுக்கிறார். இயேசுவின் ரத்தம் அடையாளமா, இயேசுவின் ரத்தம். ஏன்? நீ அடிபட்டு ரத்தத்தை இழந்து இருக்கிற, நீ அடிபட்டு வேதனைப்பட்டு இருக்கிற. தகப்பனுடைய இருதயம் அது, ஒரு தகப்பனுடைய இருதயம். ஆண்டவர் அதை தான் காமிக்கிறார், சிலுவையில காமிக்கிறார். ஒரு நாயின் ஒரு விதவை அழுது கொண்டு வரும்போது வாலிப பையன் செத்து அவனை தூக்கின்னு போறாங்க. அந்த தாயோடைய அழுகையை பார்த்து இயேசு மனதுருகினார். ஒரு குஷ்டரோகியை பார்த்து அவர் மனதுருகுகிறார். ஒரு தகப்பன்னா மனதுருகம் என்ற ஒரு கேரக்டர் இருக்கணும்.
இந்த ஃபீலிங்கே இல்லாத ஃபாதர். எவன் எப்படி போனானா, எவன் எங்கே கட்டானா, எவன் ரோட்ல என்னன்னா, யார் விழுதானா என்ன, நான் மட்டும் ஜாயா, நான் மட்டும் ஹாயா, நான் மட்டும் பாயாகணும். தகப்பனுக்கான அடையாளம் காமி இந்த பூமிக்கு. உன் வீட்டில் நீ ஒரு நல்ல தகப்பன் என்ற ஒரு ரோல் மாடலை காமி. ஹலோ, இன்னைக்கு அந்த மனதுருக்கம் வேணும். சபையில வேணும், குடும்பத்துல வேணும். அப்பாவா இருக்கும். சில பேர் பாருங்க, ஃபேமிலியில கண்டிக்கவே மாட்டாங்க. மனைவி எப்படின்னா போட்டோம், பிள்ளைங்க எப்படின்னா போட்டோம், நானே ராஜா, நானே மந்திரி, ஊரே சுத்திட்டு ஊர்ல இருக்கிறதெல்லாம் தின்னுட்டு அரட்டெல்லாம் வச்சுட்டு நைட் அப்படியே டயர்டா வந்து அப்படியே தூங்கி எழுந்துச்சு காலையில. சரி, அந்த 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 மனைவியை பத்தி ஒரு மனது இருக்கும், உன் பிள்ளைகள் மேல அந்த மனது இருக்கும், உன் சொசைட்டி மேல அந்த மனதுருக்கத்தை நீ வெளியரங்கமா காட்டு. அப்பதான் நீ ஒரு அப்பா. அப்பான்னா கல்யாண தாலி கட்டிட்டானா அப்பா, புள்ளிய பெத்துட்டானா அப்பா. தட்ஸ் நாட் ஃபாதர். குழந்தைய பெத்துட்டா நான் ரொம்ப பெரிய அப்பா. என்ன அப்பா? அப்பா அப்பானா அந்த கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா? வீட்டுல சாட்சி எப்படி இருக்குன்னு தெரியுமா? எங்க அப்பா வராருன்னா ஒரு குதூகலம், கொண்டாட்டம் தான். சொல்லுங்க, குதூகலம் சொல்றோமா இல்லையா? எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். வீட்டுக்கு வீடுன்னா ஒரு சந்தோஷம் வரணும். ஏன்னா எங்க அப்பா இருக்கிறாரு பாரு, நான் வீட்டுக்கு போன உடனே என்ன கட்டி பிடிச்சி என்ன அன்பு காமிச்சு சுச்சு. ஒருத்தர் அப்படியே முறைச்சுனே இருக்குது. வீட்டுல பொண்டாட்டிய பார்த்தா முறைகிறது, பிள்ளைய பார்த்தா முறைகிறது, தேக்ஷா பார்த்தா முறைகிறது, எப்பதான் சிரிக்கிறது. கேட்டோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மூஞ்ச மாத்து, அப்பதான் வரும். சிரிங்க. சிரிப்புன்றது மிருகங்களுக்கு கொடுக்கல, தேவன் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு தகப்பன் நீ, உன் மனைவிக்கு நீ அப்பா ஃபர்ஸ்ட். மனைவிக்கு நீ புருஷன்ற ஸ்தானத்தை போய் அப்பான்ற ஸ்தானத்துல நில்லு. கனப்படுத்து உன் மனைவியை, நீ கனப்படுத்து. உன் பொருளால, உன் பலனால உன் மனைவியை நீ கனப்படுத்து. மனைவியை ஆனர் பண்ணணும். எனக்கு ஒரு ப்ராஃபட் இப்படி சொன்னாரு, ஒரு தீர்க்கதரிசி சொன்னாரு, வாரம் வாரம் உங்க வைஃபை கனப்படுத்துற மாதிரி, சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் வாரம் ஒரு 500 ரூபாய், இந்தம்மா இது உனக்கு. மனைவிமார்கள் கிட்ட புருஷங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் இந்த மனைவிமார்கள் கிட்ட கொஞ்சம் காசு கொடுக்கும்போது அவங்க முகத்தை பார்க்கணும், ஒரு சந்தோஷம் வரும் பாரு. அந்த குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும், ரொம்ப அந்யுன்யமா இருக்கும். நான் எதனா ரொம்ப ஸ்பெஷல் ஆஃபரிங் வந்தா பாஸ்டர் மாட்ட கொடுப்பேன். அப்படியே ஒரே ஒரே கலை, அப்படியே சிரிப்பு. இந்த மனது இருக்குன்றது ரொம்ப முக்கியம். தகப்பன் அப்ளே the 3 characters. ஒன்னு நீங்க தைரியம், இன்னொன்னு நீங்க தான் அறிவு, மூணாவது நீங்க தான் மனதுருக்கத்தை பிரதிபலிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த 3 characters எம்எல் அனாயிட்டிங்கா மாறணும். ஷாகாதாரா பாராமா லீமானா தூரன் சூரானாமா ஷாகாதாரா. பேசுங்க, எனக்கு தைரியம், எனக்கு அப்பா தைரியம், எங்க அப்பா எனக்கு தைரியம், எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, நான் அனாதை இல்லை. சொல்லுங்க, இந்த பூமியில மாம்சத்துக்குரிய அப்பா தான் உங்களுக்கு இல்லை, ஆனா ஆவிக்குரிய அப்பா இருக்கிறாரு. உங்களுக்கு தேவன் தகப்பனா இருக்கிறார். தகப்பன் சுமப்பதை போல நான் சுமந்து வருகிறேன் என்று அவர் சொன்னவர். உனக்குள்ள ஒரு தைரியம். இப்போ நீங்க எதெல்லாம் பயப்படுறீங்களோ, ஆண்டவர் சொல்ல, பயத்தின் ஆவியை நான் கொடுக்கல, உங்க மேல பலமுள்ள ஆவியை தான் நான் கொடுத்திருக்கிறேன். அப்பா பிதா என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்க மேல இருக்கிறபடியால் பயம் ஒன்றும் இல்ல, கலக்கம் ஒன்றும் இல்ல. பயம் என்னை விட்டு விலகினது, நான் பயப்படவே மாட்டேன். அறிவு, எனக்கு தேவன் அறிவா இருக்கிறார், அவருடைய வார்த்தை எனக்கு போதிக்கிறது. நான் உன்னை போதித்து
உனக்கு நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன். ஆண்டவரே, மனதுருகம். இயேசு மனதுருகத்தின் தெய்வம். தகப்பன், என் தகப்பன் மனதுருகத்தின் தெய்வம். தகப்பன்மார்களுக்குள்ள ஒரு மனதுருகம் உண்டாகட்டும் சாமி. இந்த பூமியில அப்பாமார்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அப்பாக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கப்பா, மனைவிக்காக, பிள்ளைக்காக. ஆண்டவரே, தன் வாழ்க்கை எல்லா விதத்தையும் தியாகம் பண்ணுகிற அநேக தகப்பன்மார்கள் உண்டு. Lord, I bless the fathers. நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பன்மார்களை, ஆசீர்வதிக்கிறப்பா. உடைய பிரசன்னத்தில் விட்டு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி, நல்ல இந்த ஃபாதர்ஸ் டே நல்ல கையை தட்டி, wish you happy the Father's Day. May God bless you. May God bless you. May God bless you.